Good morning students. Last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டுடைய நாமன்கிளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்து முடிச்சாங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட் பார்த்தோம். லிகாண்ட்ஸுக்கு எப்படி எப்படிலாம் எண்டிங் லெட்டர் கொடுக்கணும், லிகாண்ட்ஸுடைய டைப் என்ன, பாசிட்டிவ் லிகாண்ட், நெகட்டிவ் லிகாண்டு, நியூட்ரல் லிகாண்ட் அப்படின்னு பார்த்தோம். பாசிட்டிவ் லிகாண்ட்னா எண்டிங் லெட்டர் ஐயுஎம்னு முடியணும். நெகட்டிவ் லிகாண்ட்னா எண்டிங் லெட்டர் ஓ முடியணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நியூட்ரல் லிகாண்ட்னா காம்ப்ளெக்ஸுக்கு ஸ்பெஷல் நேமாக நம்ம கொடுக்கணும். வாட்டர்னா அக்வா, அம்மைன்னா NH3 அப்படின்றதெல்லாம் கொடுத்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? மோர் தென் ஒன் லிகாண்ட் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ தேர்டு பாயிண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். மோர் தென் ஒன் லிகாண்டு ஒரு கோஆர்டினேஷன் என்டைட்டிக்குள்ளே, கோஆர்டினேஷன் என்டைட்டினா ஆல்ரெடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கோஆர்டினேஷன் என்டைட்டி மீன்ஸ் the ligands and central metal atom are enclosed in square bracket is called coordination entity. அப்போ கோஆர்டினேஷன் என்டைட்டிக்குள்ளே இருக்கிற அந்த லிகாண்ட்ஸு ஒன் டைப் ஆஃப் லிகாண்ட் இருந்தால் பரவாயில்ல, 1 or more டைப் லிகாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் K4FeCN6. அப்போ CN6ன்றது எத்தனை சைனடு இருக்குது கோஆர்டினேஷன் என்டைட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது. 6னா நான் கிரீக் ப்ரிஃபிக்ஸ் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸா அப்படின்னு ஆட் பண்ணுவோம். சரிங்க சார், அப்போ 2 இருந்தால் என்ன ஆட் பண்ணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 இருந்தால் டை, 3 இருந்தால் ட்ரை, 4 இருந்தால் டெட்ரா, 5 இருந்தால் பெண்டா, 6னா எக்ஸா, 7னா ஹெப்டா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 7லாம் இதில் வரப்போகிறது கிடையாது, 6 வரைக்கும் தான் வரும். ஓகேங்களா? அப்போ கோஆர்டினேஷன் என்டைட்டியில் மோர் தென் ஒன் லிகாண்ட் கண்டெய்ன் ஆகிருக்கு அப்படின்னா தட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லிகாண்ட் கேன் பி இண்டிகேட்டட் பை டை, ட்ரை, டெட்ரா, பெண்டா, எக்ஸா அப்படின்றத போய்ட்டுருக்கு. ஓகேங்களா? இதுதான் அந்த தேர்டு பாயிண்ட்டுக்கான ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள், சரி, மோர் தென் ஒன் டைப் ஆஃப் லிகாண்ட் அப்படின்னா சம்டைம் கிரீக் ஃபிக்ஸ் என்ன அப்படின்னா எத்திலின் டையமின் இருக்குது அப்படின்னா EN அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எத்திலின் டையமின்னா EN, அதாவது ஈத்தேன் 1,2 டையமின் அப்படின்னு சொல்லிடுறோம். NH2, CH2, CH2, NH2. இது எத்திலின் டையமின். இந்த மாதிரி பைடென்டேட் லிகான்னு பேர் எத்திலின் டையமின் பிகாஸ் இட் கோஆர்டினேட்டிங் இன் மோர் தென் ஒன் வே. அது ஒன் லிகாண்ட் டொனேட் இன் 2 டிஃப்ரெண்ட் டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு லிகாண்டு 2 கோஆர்டினேஷன் பண்ணால், ஒரு பை கோஆர்டினேஷன் பண்ணால் அவர் பேர் என்னதாடனா பைடென்டேட் லிகான்னு பேர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலின் டையமின் எடுத்தாச்சு. இதை நான் கிரீக் ப்ரிஃபிக்ஸில் எப்படி போடலாம் அப்படின்னா பிஸ்ன்னு எப்படி எதுங்க அப்படின்னா EN ட்வைஸ்ன்னு இருக்கணும். EN ட்வைஸ் இருந்தால் பிஸ், EN த்ரைஸ் இருந்தால் ட்ரிஸ். ஓகேங்களா? இது 4 இருக்குது அப்படின்னா டெட்ராகிஸ்ன்னு எதணும். இந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா சம் கிரீக் ப்ரிஃபிக்ஸுன்னு சொல்லுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லிகாண்ட் இருந்தால் மட்டும் எத்திலின் டையமின் இல்லை என்னதாடனா மற்றபடி வேறு என்ன இருக்கும், எத்திலின் டையமின் எது என்னதுன்னா ஆக்சிலேட் C2O4. ஓகேங்களா? இது மாதிரிலாம் ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் PPH3, EDTA இந்த மாதிரி லிகெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பிஸ்ஸு, ட்ரிஸ்ஸு, டெட்ராகிஸ்ன்னு கொடுப்போம். நேம் கொடுக்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் என்னதுன்னா சம்டைம் இதுலேயே நேம் கொடுக்கும்போது ஆல்ஃபபெட் ஆர்டரும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மோர் தென் ஒன் லிகாண்ட் இருக்குது அப்படின்னாலே ஆல்ஃபபெட் ஆர்டர் மெயினாக ஃபாலோ பண்ணணும். கிரீக் ப்ரிஃபிக்ஸ் நம்ம எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா 2, 3, 4 இருந்தால் 2 இருந்தால் டை, 3 இருந்தால் ட்ரை, 4 இருந்தால் டெட்ரா எக்ஸட்ராவில் போய்ட்டுருக்கும். ஓகேங்களா? இது ஒன்று. இல்லை சார் பைடென்டேட் லிகாண்டாக இருக்குது, பை கோஆர்டினேஷன் பண்ணுறாரு ஒரு சிங்கிள் லிகாண்ட் அப்படின்னா அவரை EN இருந்தால் எத்திலின் டையமின் அப்படின்றத ஷார்ட்டாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி பிஸ், 3 எத்திலின் டையமின் EN த்ரைஸ்ன்னு இருக்குது அப்படின்னா ட்ரிஸ் அப்படின்றத நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இதுதான் இந்த இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நேமிங் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நேம் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பாசிட்டிவ், அதாவது கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ்னாலே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் லிகாண்ட் இருக்கிறாங்க. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸுக்கு மேலே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வருது அப்படின்னா கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய நேமு காப்பர்னா காப்பர், குரோமியம்னா குரோமியம், கோபால்ட்னா கோபால்ட்னு முடியும். ஓகேங்களா? ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ன்றது எங்கே சார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் 2 டைப் பார்த்தோம். பேஸ்டு ஆன் நெட் சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பேஸ்டு ஆன் நெட் சார்ஜ் அந்த காம்ப்ளெக்ஸில் எ காம்ப்ளெக்ஸ் கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் கால்டு கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ்னு பார்த்தோம். அதில் செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா எ காம்ப்ளெக்ஸ் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் கால்டு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னு பார்த்தோம். அதை தான் இங்கே பார்த்தோன்னு வரும். அப்போ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரும்ன்றது எனக்கு தெரியும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சாலே சென்ட்ரல் மெட்டல் அயனோட நேம் என்னென்னு முடியும் அப்படின்னா 8. ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட் இருக்குது அப்படின்னா கோபால்ட் 8ன்னு முடியும். நிக்கல் இருந்தால் நிக்கல் 8, காப்பர் இருந்தால் குப்பர் 8,
அப்படின்னு முடியும். பக்கத்தில் இருக்கிற லிகாண்ட் என்னவா இருந்தால் அப்படின்னா நெகட்டிவ் லிகாண்டாக இருந்தால் சென்ட்ரல் மெட்டல் அயனோட நேமு எண்டிங் லெட்ரு ஏடிஇ. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ COCl4 இருக்குன்னு வச்சுங்களேன், டெட்ராக்ளோரோ கோபால்டேட்டு 2ன்னு சொல்லணும். ஏன் சார் கோபால்ட் இந்த இடத்துல அப்படின்னா கோபால்டேட்டுன்னு ஏன் வருது அப்படின்னா இங்கே குளோரோன்றது நெகட்டிவ் லிகாண்ட்னா எண்டிங் லெட்ரு கோபால்ட்டுக்கு கோபால்டேட்டுன்னு தான் முடியணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டையான் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயானுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏட் இஸ் யூஸ்டு அலாங் வித் எலமெண்ட் மீன் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். கேட்டையானு நியூட்ரல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. சென்ட்ரல் மெட்டல் நேம் என்ன நேமோ காப்பர்னா காப்பரு, சில்வர்னா சில்வர் அப்படின்றத சொல்லி முடிச்சிடலாம். இருக்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து என்னவா இருந்தால் அப்படின்னா கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் காம்ப்ளெக்ஸினுடைய நேமு அதனுடைய நேம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் மட்டும்தான் சென்ட்ரல் மெட்டலோட நேம் என்னென்னு முடியும் அப்படின்னா ஏட்டுன்னு முடியும். ஓகே, இது எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது சொல்லலாம். சரிங்க சார், அப்போ சென்ட்ரல் மெட்டலோடைய ஆயுதம் செட்டை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா ஏட்டுன்னு முடிச்சிட்டேன் பெரிய ஏட்டுன்னு ஏதறேன் அப்படின்னா இப்போ ரோமன் லெட்டரில் என்ன சொல்லுவீங்க? ஆயுதம் செட்டை ரோமன் லெட்டரில் கொடுக்கணுன்றதை லாஸ்ட் கிளாஸே பார்த்துட்டோம். நம்ம பெரிய ஏட்டு 2 ரோமன் லெட்டரில் ஸ்மால் ப்ராக்கெட்டில் கொடுக்கணுன்றதும் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. இதுவும் நேமிங் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மட்டும் தான் நம்ம சொல்லி முடிக்கலாம். சென்ட்ரல் மெட்டல் எடுத்து நேம் முடிக்கணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸை பொறுத்து தான் இருக்குது. கேட்டையானிக் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் சென்ட்ரல் மெட்டல் நேம் என்ன நேமோ அப்படியே போட்டுடலாம். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் மட்டும் சென்ட்ரல் மெட்டல் நேமு ஏட்டுன்னு எண்டிங் லெட்டர் வரணும், அது கூட ஆயுதம் செட்டையும் இண்டிகேட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பாக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலிமெண்ட்டு நேம் ஆஃப் த மெட்டல் இன் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அதனுடைய பேர் அப்படியே பாருங்களேன், அந்த எலிமெண்ட்டினுடைய நேம் அப்படியே வரும் பாருங்கள். குரோமியம்னா குரோமியம், இசட்னா ஜிங்க்கு, ஏல்னா அலுமினியம், அயன்னா அயனு, காப்பர்னா காப்பரு, கோபால்ட்னா கோபால்ட்டு, லெட்டு, சில்வர், டின்னு, ஏயு கோல்டு, பிடி பிளாட்டினம் இப்படி இருக்குது. கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் சென்ட்ரல் மெட்டலோட நேமு ஒரிஜினல் நேமு வந்துடும். இதே ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சார் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டலோட நேமு கூட என்ன பண்ண மாட்டேன்னா ஏட்டை ஜாயின் பண்ணிக்கணும். சிஆர் இருந்தால் குரோமேட்டு, ஜிங்க் இருந்தால் ஜிங்க் ஏட்டு, அலுமினியம் இருந்தால் அலுமினேட்டு, அயன் இருந்தால் ஃபெர்ரேட்டு, காப்பர் இருந்தால் குப்பரேட்டு, கோபால்ட் இருந்தால் கோபால்டேட்டு, லெட் இருந்தால் ப்ளம்பேட்டு. ஏன்னா லெட்டுக்கு பேர் ப்ளம்பம் அப்படின்னு பேர். அப்போ அது கூட என்னதுன்னா ஏட்டு சேர்த்திங்க அப்படின்னா ப்ளம்பேட்டு. சில்வர் இருந்தால் அர்ஜென்டேட்டு, டின் இருந்தால் ஸ்டானேட்டு, கோல்டு இருந்தால் ஆரேட்டு. ஏன்னா கோல்டனோட நேம் ஆரம். டின்னுடைய பேர் ஸ்டானம், அதனால் ஸ்டானேட். பிளாட்டினேட் அப்படின்றது எண்டிங் லெட்டராக முடியும். ஓகேங்களா. இதுதான் என்னது அப்படின்னா கேட்டையானிக் அண்ட் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸுக்கு நேம் கொடுக்கறதுக்கான ஒரு ரூல். கேட்டையானிக் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் எண்டிங் லெட்டர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயன் வித் சேம். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் எண்டிங் லெட்டர் 8 ஷுட் பி ஆடட்ன்றாங்க. ஓகேங்களா. இது ஒரு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் 1 ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் பார்த்தாலே. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் K4 எஃபிசியன்ஸ் அப்படி தெளிவாக கொஞ்சம் நீங்களே பார்த்தாலே உங்களே புரிஞ்சிக்கலாம். நீங்கள் புக்கை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் K4 எஃபிசியன்ட் 6. நீங்களே இதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்துருக்கோம். நம்ம எல்லாத்தையும் நீங்களே எனக்கு சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு கேட்டையான் K4 எஃபிசியன்ட் 6 நீங்கள் பிரித்து சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி பிரிக்கலாம்? K ப்ளஸ்ஸு எஃபிசியன்ட் 6 4 - பிரிச்சிடணும். மேலே எப்படி சார் 4 - வருது அப்படின்றது நம்ம போட்டிங்க அப்படின்னா CN மைனஸ்ன்றது 6 × -1. அயனுக்கு சார்ஜ் என்னதுன்னா +2. அப்போ -6ல் +2 போனால் எவ்வளோ அப்படின்றது பார்த்தோன்னா மீதி -4. அந்த -4 தான் மேலே பவரில் போடுறான். இதான் ஏற்கனவே நெட் சார்ஜ்னு உங்களுக்கு தெரியல. இது எல்லா காம்ப்ளெக்ஸையும் இப்படி தான் பிரிக்கிறான். அவனுடைய வேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரானை பிரித்து மேலே சார்ஜ் போடணும். ஓகேங்களா. அதை நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டையான் அப்படின்னு எதாச்சும் இந்த காம்ப்ளெக்ஸை பிரிச்சுங்க அப்படின்னா K+ கேட்டையானு. அந்த K+ன்றதுக்கு நேம் என்னது அப்படின்னா பொட்டாசியம் அப்படின்னு பேர். தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு. ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னால் FeCN6 காம்ப்ளெக்ஸ்னால் ஸ்கொயர் ப்ராக்கெட் வரும். அதில் சென்ட்ரல் மெட்டலான லிகாண்ட் இருப்பாங்க. FeCN6 4 - எழுதிட்டேன். ஓகே, இதில் லிகாண்ட் யார் அப்படின்னா சைனைடு. வெறும் சைனைடுன்னு சொல்ல முடியாது, CN- சொல்லணும். ஓகேங்களா. நேம் ஆஃப் த லிகாண்ட் வித் ப்ரிஃபிக்ஸ்னா ஹவு மெனி லிகாண்ட்ஸ்? 6 லிகாண்ட் இருக்குது. அப்போ 6 லிகாண்ட் இருந்தால் ப்ரிஃபிக்ஸ் என்ன சேர்க்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்போ தான் லாஸ்ட்டு டாபிக் இதில் பார்த்தோம். 6 லிகாண்ட் இருந்தால் ஹெக்ஸா, 4 இருந்தால் என்னதுன்னா டெட்ரா அப்படின்னு பார்த்தோம். இப்போ 6 இருக்கிறதுனால ப்ரிஃபிக்ஸ் ஹெக்ஸா. சரிங்க சார், இங்கே இருக்கிற லிகாண்டுன்னா லிகாண்டு ஆனியானிக்கா கேட்டையானிக்கா பார்த்தீங்கன்னா CN- எழுதியிருக்கேன். அப்போ நெகட்டிவ் லிகாண்ட்னா ஆனியானிக் லிகாண்ட்னு பேர். அப்போ ஆனியானிக் லிகாண்ட்னா எண்டிங் லெட்டர்னா முடியணும் அப்படின்னா ஓ முடியணும். இங்கே CN- இருக்குது. நேம் என்ன வரும் அப்படின்னா சைனிடோ
அப்படின்னு. இது என்ன சார் கே டேர்ம் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கோஆர்டினேஷன் வந்து இங்கே எதுனா சைனட் சிஎன் மைனஸ் தான் கோஆர்டினேஷன் பண்ணுறாரு. அதனால் சி லிங்க் ஆகிருக்கிறதுனால சி வந்து சென்ட்ரல் மெட்டல் இடத்து கூட லிங்க் ஆகிருக்கிறதுனால என்னுடைய நேம் என்ன வரும் அப்படின்னா கேசின்னு வரும். ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாரு ப்ராக்கெட்டில் கோஆர்டினேட்டிங் ஆட்டம் மீன் சிஎன் மைனஸ் இன் கார்பன். அப்போ சிஎன் மைனஸில் சின்றது கார்பன். இந்த லிகாண்டு தான் சிஎன் மைனஸில் இருக்கிற சி என்ற ஒரு ஆட்டம் தான் சென்ட்ரல் மெட்டல் இடத்து கூட டைரக்ட் லிங்க் கொடுப்பார், கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணுறார். அதனால தான் அவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேசி டேம்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ இதனுடைய பேர் மட்டும் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 சைனைடு மைனஸ் இருக்கிறதுனால பேர் சைனிடோ கேசி அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. எத்தனை லிகாண்ட் இருக்குதுன்னா 6 இருக்குது. அப்போ சேர்த்து எழுதணும். மொத்த பேர் என்ன எழுதுவீங்க, எக்ஸா சைனிடோ கேசி அப்படின்னு எழுதியிருக்கேன். முடிஞ்சதா. நெக்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பாருங்கள். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யார், அயன். அயன் என்ன காம்ப்ளெக்ஸில் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், FeCN6 4 மைனஸ் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்லாம் உட்காந்துக்கிறாரு. அப்போ Fe ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னா அயனுடைய பேர் என்ன நட்டு இப்போ தான் மேலே பார்த்தோம் போன ஸ்லைடில். அயன் வந்துச்சுன்னா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் வராரு அப்படின்னா அவரோட பேர் ஃபெர்ரேட்டுன்னு முடியணும். அப்போ ஃபெர்ரேட்டுன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா. ஏட்டுன்னு முடியுது. அயன் செட்டப் சென்ட்ரல் மெட்டல் எடுத்தால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம நெட் சார்ஜ் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, அதில் நெட் சார்ஜ் ஈக்குவல் டு அயன் செட்டப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமு ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸு இன்ட்டு சார்ஜ் ஆஃப் த லிகாண்ட் அதில் போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அயன் செட்டு கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அயனை எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். சைனடு பார்த்தா 6 சைனடு 6ன்னு போட்டேன். சைனடுக்கு சார்ஜ் என்னதுன்னா -1 ஈக்குவல் டு நெட் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா மேலே -4 போட்டிங்கன்னா x ஈக்குவல் டு +2 கிடச்சிரும். ஓகேங்களா. அப்போ அயனோட அயன் செட் எவ்வளோ அப்படின்னா 2ன்னு எழுதணும். இப்போ மொத்த நேம் அப்படியே மேலே இருந்து கீழே படிச்சுட்டு வாங்க பார்ப்போம். என்ன படிக்கலாம். கேட்டையான யார், பொட்டாசியம். நேம் ஆஃப் த லிகாண்ட் என்னது, எக்ஸா சைனடோ கேசி. சென்ட்ரல் மெட்டல் யார், ஃபெர்ரேட். ஏன் ஏட்டு வந்தது அப்படின்றது உங்களுக்கு நெகட்டிவ் லிகாண்டாக இருந்தால் தான் சென்ட்ரல் மெட்டலோட நேம் ஏட்டு முடியும், அயனிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால. அப்போ அயன் செட்டா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் 2. அப்போ சேர்த்து பேர் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா பொட்டாசியம் எக்ஸா சைனடோ கேசி ஃபெர்ரேட்டு 2. இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸுக்கான ஐ பேட்டர்ன். ஓகேங்களா. அடுத்து இதை வந்து நீங்களே போடலாம். இதுக்கப்புறம் எந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் நேம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீட்லேயும் சரி மற்ற நம்ம ஸ்டேட் போர்டுலேயும் சரி ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 1 ஒரு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2க்கு போகிறோம். இதில் நீங்களே பேர் கொடுக்கலாம் பாருங்களேன். CONS3 4 Cl2Cl அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா. இது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸா அனியானிக் காம்ப்ளெக்ஸான்றதை நம்ம பிரிக்கணும். ஏன்னா வெளியில் பார்த்தீங்க அப்படின்னும் போது Cl மைனஸுக்கிறாரு, அனியான்றவன் Cl மைனஸ். அப்போ அவருக்கு கதை முடிஞ்சிச்சு. Cl மைனஸ்னால் அப்போ அனியான் போயிட்டார். அப்போ காம்ப்ளெக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா கேட்டையானாக தான் இருக்குன்றது முடிவுக்கு வந்துடும். தேர்ஃபோர் காம்ப்ளெக்ஸ் நம்ம கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ்னு எழுதிட வேண்டியது தான். போன இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா அது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னு அப்படின்னு பார்த்து முடிச்சுட்டு என்ன எதனா அப்படின்னா K+ அப்படின்றது சிம்பிள் கேட்டையானா போட்டிங்க. காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆனியானா போட்டோம். இங்கே காம்ப்ளெக்ஸே யார் அப்படின்னா கேட்டையானு. அப்போ ஆனியானு யார் அப்படின்னா சிம்பிள் அப்படின்றத பார்க்கணும். எது சிம்பிள் எது காம்ப்ளெக்ஸ்னு பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். சிம்பிள் கேட்டையானா காம்ப்ளெக்ஸ்னால் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வர ஒரு காம்ப்ளெக்ஸ். சிம்பிள்னால் எந்த ப்ராக்கெட்டும் இருக்காது, தனியாக இருப்போம். இது எப்பயுமே தெரிஞ்சுங்க. ஓகேங்களா. ஓகே. இந்த காம்ப்ளெக்ஸில் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் பிரிச்சாச்சு. CONS3 4 Cl2 +ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ லிகாண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னும் போது நம்ம லிகாண்ட்ஸ் எப்படி எழுதுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம். லிகாண்ட்ஸு NH3 ஒரு லிகாண்டு Cl மைனஸ். NH3 ஏன் சார் சார்ஜே போட மாட்டேறீங்க, NH3 வந்து நியூட்ரல்லாம் சார்ஜ் வரக்கூடாது. Cl என்ன பண்ணுறீங்க சார், 2 Cl இருக்குது அதெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா லிகாண்ட்ஸ் எத்தனைன்னு கேட்குறான் அவன், எவ்வளோ லிகாண்ட் இருக்குன்னு கேட்கல, எத்தனை லிகாண்ட் இருக்குன்னு கேட்கல, லிகாண்ட்ஸ் யாருன்றது தான் கேட்குறாங்க. அப்போ லிகாண்ட்ஸ் யாருன்னா அமைன் ஒரு லிகாண்ட், Cl மைனஸ்ன்றது குளோரிடோ அப்படின்றது ஒரு லிகாண்ட் இருக்குது. அவ்வளோதான். நேம் ஆஃப் த லிகாண்ட் அப்படின்னும் போது வித் ப்ரிஃபிக்ஸ் நம்ம எழுதணும். ஓகேங்களா. எத்தனை லிகாண்ட் டைப் இருக்குன்னா உள்ள 2 டைப் லிகாண்ட் இருக்குது. அப்போ 2 டைப்பில் 4 லிகாண்ட்ஸ் ஒரு ஆள் இருக்கிறாரு, 2 லிகாண்ட் ஒரு ஆள் இருக்கிறாரு. 4 லிகாண்ட்றது அமைன். அப்போ ஆல்ஃபபெட் ஆர்டரில் பார்த்தோன்னா அமைன் தான் ஃபஸ்ட்டு வருவான், குளோரோ நெக்ஸ்ட்டு வருவான். அதனால் 4 லிகாண்டு ப்ரிஃபிக்ஸ் என்ன அதில் ஆட்டனா டெட்ரா. 4 இருந்தால் டெட்ரா ப்ரிஃபிக்ஸ். இங்கே அமைன்ன்றது நியூட்ரல் லிகாண்ட். அப்போ அதனுடைய பேரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெட்ராமைன் அப்படின்னு எழுதிடணும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குளோரின் Cl2ன்றது 2 லிகாண்ட் இருக்குது. அப்போ 2 லிகாண்டுக்கான ப்ரிஃபிக்ஸ் என்ன அதெல்லாம் அப்படின்னா டை. சரிங்க சார். Cl மைனஸ்ன்றது அனியானிக் லிகாண்ட் ஆச்சு. அப்போ அதனுடைய பேர் எப்படி எழுதிங்க அப்படின்னா இடோ, ஓ முடியணும் எண்டிங் லெட்டர். அதனால் குளோரிடோ. அப்போ நேம் எப்படி சொல்லிங்க அப்படின்னா டை குளோரிடோ. இப்போ மொத்தமாக சேர்த்து அந்த பாக்ஸை சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டெட்ராமைன் டைக்ளோரிடோ. ஓகேங்களா. ஏன் அமைன் ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா யாருக்கு முன்னாடி அப்படின்னா குளோரிடோவுக்கு முன்னாடி அமைன் ஏன் வந்துச்சுன்னா ஆல்பபெட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுறது. ஏக்கு அப்புறம் தானே சி வரும், அதனால தான் டெட்ராமைன் குளோரிடோ. ஓகேங்களா. இதனுடைய நேமும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்.
சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே யாருன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகிற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ன்றது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு தெரியும் கோபால்ட். அப்போ கோபால்ட்ன்றது என்ன காம்ப்ளெக்ஸுக்குள்ளே இருக்கிறாரு பாருங்கள், கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே இருக்கார். அப்போ அந்த கோபால்ட்டினுடைய நேம் கோபால்ட்னு தான் வரணும், வேறு எந்த லெட்டரும் மாறக்கூடாது. லாஸ்ட்டில் இதில் பார்த்துட்டோம். கேட்டியானிக் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய நேம் சேம் நேம் மாறக்கூடாது அப்படின்றாங்க. அனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் மட்டும் தான் சென்ட்ரல் மெட்டலினுடைய நேம் ஏட்டுன்னு முடியணுன்றது நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதனுடைய பேர் கோபால்ட்னு எழுதியாச்சுப்பா. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் செட்டாக சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தான் நம்மளுக்கு தெரியுமே. மேலே கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸை பார்த்து அப்படியே ஆக்சிஜன் செட்டை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்ன்னு போட்டோம் கோபால்ட்டுக்கு. அமைன் எத்தனை அமைன்னா 4 அமைன். அப்போ 4 இன்ட்டு அமைனுக்கு ஆக்சிஜன் செட்டு 0 ப்ளஸ்ஸு எத்தனை சிஎல் இருக்குன்னா 2 சிஎல் இருக்குது. 2 சிஎலுக்கான ஆக்சிஜன் செட்டு -1 ஈக்குவல் டு நெட் சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் என்னதுன்னா +1 போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு +3 கிடச்சிடும். அப்போ சென்ட்ரல் மெட்டலினுடைய ஆக்சிஜன் செட்டு என்னன்னா ரோமன் லெட்டரில் 3ன்னு சொல்லி ஆகும். ஏன்னா ஆக்சிஜன் செட்டு 3, கோபால்ட்டுக்கு ஆக்சிஜன் செட்டு 3 இந்த காம்ப்ளெக்ஸில். பார்த்திங்கன்னா அடுத்தது சிம்பிள் ஆனியான் யார் சைடான்னு பார்த்தா Cl-. அப்போ அவருடைய பேர் என்னதுன்னா ஆனியான் சிம்பிளாக இருக்கிறதுனால அவர் பேர் நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன நம்பர் சிம்பிள்ன்றவன் பேர் பொட்டாசியம்னு அதெல்லாம் K+ன்னா பொட்டாசியம் எதனிங்க. அப்போ இந்த இடத்துல Cl- இருக்குது, குளோரைடுன்னு எதனும். இங்கெல்லாம் குளோரிடோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து லிகாண்டு கிடையாது, கவுண்டர் அயான், ஸ்கொயர் ப்ராக்கெட் அவுட் சைடில் இருக்கிறாரு. அப்போ அவருடைய பேர் குளோரைடுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. இப்போ அப்படியே நேமை சேர்த்து படிங்க பார்ப்போம். CONS3 4 Cl2Cl காம்ப்ளெக்ஸ்க்கான ஐயூபெக் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராமைன் டைக்ளோரிடோ கோபால்ட்டு 3 குளோரைடு. மோனோக்ளோரைடெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா. உள்ளே வேணால் என்னதுன்னா டை இருக்குது ட்ரை இருக்குதுன்னு சொல்லலாம். வெளியில் Cl2ன்னு இருந்தாலும் Cl இருந்தாலும் குளோரைடுன்னு தான் முடிக்கணும். ஓகேங்களா. இது செகண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கான ஐயூபெக் நேம் முடிஞ்சது. இப்போ ஐயூபெக் நேம்லாம் எப்படி கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 3யும் சேர்த்தே பார்த்துருவோம். எதுங்க சார் நீங்கள் மோனோடென்டேட் லிகாண்டாக சொல்லிக்கிறீங்க, பயோடென்டேட்டே நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னா இப்போ பயோடென்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். பயோடென்டேட் லிகாண்ட் ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆட்டும் போது CrEn த்ரைஸு CrF6 2 காம்ப்ளெக்ஸை கொடுத்துருக்கான். அப்போ 2 காம்ப்ளெக்ஸை கொடுத்துருக்கானா ஒன்று கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், இன்னொன்று ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே பேரை சொல்லணும். எப்பயுமே ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஐயூபெக் நேம் கொடுக்கணும் அப்படின்னா எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லாமல் அதனுடைய நேமை எழுதணும். இதுதான் மெயின் ரூல். இது நீங்கள் பாருங்களேன், எல்லா நேமும் பாருங்களேன். இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் எல்லா நேமுக்கும் என்னதுன்னா ஸ்பேஸே இருக்காது. அதுவும் ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிப்பான். ஓகே, ஸ்மால் லெட்டர்லேயே போயின்னு இருக்கும் பேர். அதுவும் ஒரு ரூல். இதெல்லாம் பார்த்து நம்ம எழுதலாம். ஓகேங்களா. இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் CrEn த்ரைஸு CrF6க்கான ஐயூபெக் நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் பார்க்க போகிறேன். CrEn த்ரைஸ். CrEn த்ரைஸ் என்னதுன்னா கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா. ஏன்னா EN வந்து நியூட்ரல். அப்போ குரோமியோன்றது என்னதுன்னா பாசிட்டிவ். அதனால் குரோமியத்துக்கு என்ன பண்ணுறோன்னா மேலே 3+ போட்டாச்சு. குரோமியம் எப்பவுமே ஆக்சிஜன் செட்டு +3, அதனால் +3ன்னு போட்டேன். கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ்னு எழுதியாச்சு. லிகாண்ட்ஸ் யாருன்னா ENன்றது நேம் என்னதுன்னா எத்திலின் டையமின்னு எழுதியாச்சு. நேம் ஆஃப் த லிகாண்ட் வித் ப்ரிஃபிக்ஸ்னா நேம் ஆஃப் த லிகாண்ட் அப்படின்னா 3 லிகாண்ட் இருக்குது. 3 லிகாண்ட் எத்திலின் டையமின் வந்தாலே நம்ம பேர் முன்னாடி பார்த்தோம் ஒரு 2 ஸ்லைடுக்கு முன்னாடி. எத்திலின் டையமின் வந்தாலே பேர் என்ன வரணும்னா ட்ரிஸ் அப்படின்னு வரணும். ஏன் ட்ரிஸ்ஸுன்னா இங்கே 2 இல்லை 3 இருக்குது. அப்போ 3 இருந்தால் ட்ரிஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும் பயோடென்டேட் லிகாண்ட் வந்தால். ஓகேவா. இங்கே கொடுத்துருக்காங்க லிகாண்ட் இட் செல்ஃப் கண்டெயின் கிரீப் ப்ரிஃபிக்ஸ். நான் நடத்தவே தேவை, எல்லாமே நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிடும். கிரீப் ப்ரிஃபிக்ஸ் டை இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. என்ன யூஸ் பண்ண அப்படின்னா பை இருந்தால் 2 இருந்தால் என்னதுன்னா பிஸ்ன்னு சொல்லணும், 3 இருந்தால் ட்ரிஸ்ன்னு சொல்லணும். எத்திலின் டையமின் வந்துச்சுன்னா அப்போ 3 லிகாண்ட் இருக்குது, ட்ரிஸ்ன்னு எழுதுறீங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா எது ஒரு நியூட்ரல் லிகாண்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ அதனுடைய நேம் என்னவோ அப்படியே எழுதிட வேண்டியது தான். ஈத்தேன் 1,2 டையமின்றது அதனுடைய ஐயூபெக் நேம். தேர்ஃபோர் ட்ரிஸ்ன்ற வார்த்தை எழுதி ப்ராக்கெட்டுக்குள்ளே எப்பவுமே என்ன எதோடனா ஈத்தேன் 1,2 டையமின் தான் எதணும். எத்திலின் டையமின் எதக்கூடாது. ஏன்னா எத்திலின் டையமின்றது ஒரு காமன் நேமாக நம்ம சொல்லுவாங்க. ஈத்தேன் 1,2 டையமின்றது ஐயூபெக் நேம். ஏன்னா ஐயூபெக் நேம் தான் ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம கொடுக்கணும். அதனால் 3 லிகாண்ட் இருக்கிறதுனால EN த்ரைஸு. அப்போ ட்ரிஸ்ன்ற வார்த்தை எழுதி ட்ரிஸ்ன்ற வார்த்தை யாரை குறிக்குது இங்கே அப்படின்னா EN த்ரைஸ்ன்னு இருக்குல்ல, அதான் ட்ரிஸ்ஸின் 3க்கு ட்ரிஸ்ன்னு எழுதிட்டு ENக்கு ஈத்தேன் 1,2 டையமின் எழுதிடணும். ஓவரா. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் எழுதுனேன், CRன்னு எழுதிட்டேன். இது CRன்றது என்ன இருக்கட்டும்னா கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா மேலே 3+ இருக்குது. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CR கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டோட நேம் என்னென்னு முடியணும் அப்படின்னா கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் நம்ம முடியணும்னு சொல்லியிருக்கேன். IUM இந்த முடியுது பாருங்கள் IUM. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அதனுடைய பேர் அப்படியே போடலாம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் சென்ட்ரல் மெட்டலோட நேம் EN முடியணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஆக்சிஜன் செட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. நீ யாரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்களா, குரோமியம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஆக்சிஜன் செட் ஆட்டம்னா எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. எத்தனை லிகாண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 லிகாண்ட் இருக்குது.
எத்திலின் டைமண்ட் நியூட்ரல் ஆக்சிஜன் செட்டு 0 ஈக்குவல் டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா +3. அப்போ ஆக்சிஜன் செட்டு +3 கிடச்சிரும். அதனால் ரோமன் லெட்டரில் ஆக்சிஜன் செட்டை 3ன்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா. ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு நேம் அப்படி நிற்குது. மொத்தமாக இப்பயே பேர் கொடுத்துடக்கூடாது. இன்னொரு காம்ப்ளெக்ஸும் பக்கத்தில் இருக்கிறான் பாருங்க. இப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் பார்த்த மாதிரி அடுத்த காம்ப்ளெக்ஸ் CrF6. இந்த CrF6 எப்படி எழுதலாம் அப்படின்னா அப்படியே இப்போ அனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண போகிறாங்க. CrF6 3 மைனஸ்ன்னு எழுதணும். லிகான்ஸ் எத்தனை சைனைடு எத்தனை ஃப்ளூரைடு இருக்குன்னா 6 ஃப்ளூரைடு இருக்குது. அப்போ 6 ஃப்ளூரைடு நான் எப்படி எழுதலாம்னா 6F மைனஸ்ன்னு எழுதுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த லிகாண்ட் வித் ப்ரிஃபிக்ஸ்னா லிகானுடைய 4 லிகாண்ட் இருக்குது அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் எக்ஸா 4 லிகாண்டாக இருக்குது இல்லை புக்கில் தப்பாக இருக்குது. புக்கில் தப்பாக இருக்குப்பா அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்க. 4 லிகாண்ட் இல்லை எவ்வளோ லிகாண்ட் 6 லிகாண்ட். அப்போ 6 லிகான்னா இந்த இடத்துல என்ன வரணும் 6 லிகாண்ட் தான் வரணும். ஓகே அங்கே 4ன்னு இருக்குது அதை மாற்றிக்கங்க. 6 லிகாண்ட்ஸ் புக்கில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்கும்போதே புக்கை எடுத்து மாற்றிக்கணும். 4 லிகாண்ட் இருக்குது 6 லிகான்னு மாற்றிக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் அது ப்ரிஃபிக்ஸ் என்ன சொல்லுங்கள் எக்ஸா 6னா எக்ஸா. இங்கே இருக்கிற லிகாண்ட் என்ன லிகாண்ட்னா ஆனியானிக் லிகாண்ட்னா F மைனஸ் இருக்கிறாரு. அதனால் எக்ஸா ஃப்ளூரிடோ அப்படின்னு எழுதணும். இடோ ஓ முடியணும் எண்டிங் லெட்டர். அப்போ எக்ஸா ஃப்ளூரிடோன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா குரோமியம் எழுதிட்டு. ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே மைனஸ் சார்ஜ் இருக்குது. அதனால் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னால் சென்ட்ரல் மெட்டலுடைய என்னன்னு முடியணும் 8ன்னு முடியணும். அதனால் குரோமேட். ஏன்னா குரோமியம் தானே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதனால் இந்த ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால இது பேர் குரோமேட்டுன்னு முடியணும். சென்ட்ரல் மெட்டல் எடுத்துக்கு ஆக்சிஜன் செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். குரோமியத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். 6 ஃப்ளூரைடு இருக்கிறார். அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் லிகாண்ட் 6. ஃப்ளூரைடுக்கு என்னதுன்னா ஆக்சிஜன் செட்டு -1. இப்போ எக்ஸ் -6 அப்படின்னா சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா -3. மேலே காம்ப்ளெக்ஸ் மேலே இருக்கும் போட்டிங்கன்னா +3 கிடச்சிரும். அப்புறம் ரோமன் லெட்டரில் 3 கொடுத்துட்றோம். ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஐபேக் நேம் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். 2 காம்ப்ளெக்ஸும் சேர்த்து நேராகவே ஸ்பேஸே இல்லாமல் நேம் சொல்ல போகிறோம். சொல்லுங்கள் பார்ப்போம். EN3க்கு பேர் என்னதுன்னா ட்ரிஸ்ன்றது யாரை குறிக்குதுன்னா ஈத்தன் 1,2 டையமனை குறிக்குது. ஓகேங்களா. அடுத்தது குரோமியம் 3 ஒரு காம்ப்ளெக்ஸ் நேம் முடிஞ்சிச்சு. அடுத்த காம்ப்ளெக்ஸ் அது கூட சேர்த்து எழுதணும். 6 ஃப்ளூரைடு இருக்குது. எக்ஸா ஃப்ளூரிடோ குரோமேட்டு 3. ஓகேங்களா. இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸுக்கான ஐபேக் நேம். பொறுமையாக நிதானமாக ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தாலே இப்போ 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 3 எக்ஸாம்பிளை பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். நிதானமாக கவனிச்சிடலாம். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு ஐபேக் நேம் எப்படி சார் கொடுப்பீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எத்தனை கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸாக அனியானிக் காம்ப்ளெக்ஸாக பார்க்கணும். லிகாண்ட்ஸ் யாருன்னு பார்க்கணும். அது எத்தனை லிகாண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். கிரீப் ப்ரிஃபிக்ஸ் அதை ஆட் பண்ணணும். ஆக்சிஜன் செட்டை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் போட்டு அதனுடைய ஐபேக் நேமை லாஸ்ட்டாக சொல்லுவோம். ஓகேங்களா. இது மாதிரி கண்டுபிடிச்சாலே எல்லா காம்ப்ளெக்ஸுக்கும் ஐபேக் நேம் கண்டுபிடிக்க முடியும். நீட்டில் ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஸ்டேட் போர்ட்லேயும் ஒரு 3 கொஷினை கொடுத்து 3 மார்க்கில் ஐபேக் நேமை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஐபேக் நேம் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் எழுத சொல்லுவோம். இல்லைனா காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு ஐபேக் நேம் எழுத சொல்லுவோம். இப்போ முன்னெல்லாம் காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு ஐபேக் நேம் தான் சொல்லலாம். இப்போல்லாம் காம்ப்ளெக்ஸ் பேரையே கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா எழுத சொல்கிறாங்க. அதுதான் டிஃபிகல்ட்டான விஷயம். ஃபார்முலா எழுத தான் டிஃபிகல்ட்டான விஷயம். அதனால தான் இப்போல்லாம் ஃபார்முலா எழுத சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்த்துங்க. முடிஞ்சது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மோர் எக்ஸாம்பிள்ஸ் வித் நேம்ஸ் ஆர் கிவன் இந்த லிஸ்ட் பெல்லோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்களே படிச்சுக்கலாம் அந்த ஸ்லைடில். AgNH3 twice Cl அப்படியே பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டு உள்ளே இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும். வெளியில் லெஃப்ட்டில் இருந்தால் லெஃப்ட்டில் இருக்கிற பேர் நம்ம சொல்லிடலாம். யாரும் இல்லை. ரைட்டில் இருக்கிறாங்க சார். ரைட்டில் இருக்கிறவங்க லாஸ்ட்டாக தான் வரணும். ஓகேங்களா. அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு யார் பேர் வரணும் அப்படின்னா லிகாண்ட் பேர் தான் வரணும். எத்தனை லிகாண்ட் இருக்குது 2 லிகாண்ட் இருக்குது. NH3னா அமைன். பேர் சொல்லுங்கள் டை அமைன். கிரீப் ப்ரிஃபிக்ஸ் டைப்பா. அப்போ டை அமைன். சில்வர்ன்றது என்னதுன்னா சில்வர்னு தான் எழுதி ஆகணும். சார் அர்ஜென்டேட்டுன்னு எழுதலாமே அப்படின்னா இங்கே அர்ஜென்டேட்டுன்னு எழுதக்கூடாது. ஏன்னா ஏட்டுன்ற வார்த்தை நெகட்டிவ் லிகாண்டாக இருந்தால் தான் வரணும். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அந்த தான் வரணும். இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இது எப்படி பிரிப்பீங்க? AgNH3 twice மேலே ப்ளஸ் Cl மைனஸ். அப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னா சென்ட்ரல் மெட்டலுடைய நேம் என்ன வரணும் அப்படின்னா அவருடைய நேம் என்னதுன்னா அப்படியே தான் வரணும். ஓகேங்களா. அப்போ என்ன இதெல்லாம் சொல்லு டையமைன். சில்வருக்கான ஆக்சிஜன் செட் இந்த இடத்துல ரோமன் லெட்டர் 1. ஓகேங்களா. ஏன்னா இது ஆக்சிஜன் செட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நெட் சார்ஜ் ஃபார்முலாவில் கொண்டு போய் போடணும். காம்ப்ளெக்ஸை முதல்ல பிரிக்கணும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெட் சார்ஜில் போட்டு ஆக்சிஜன் செட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரோமன் லெட்டரில் ஆக்சிஜன் செட்டு சில்வர் 1. லாஸ்ட் Cl இருக்கிறது குளோரைடு அப்படின்ற மோனோக்ளோரைடெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். குளோரைடு. ஓகேங்களா. செகண்ட் எக்ஸாம்பிள் COEN twice Cl2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாரும் இல்லை உள்ளே தாங்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டிக்குள்ளே 2 குளோரைடு இருக்குது. அப்புறம் என்ன எத்திலின் டையமன் இருக்குது. எத்திலின் டையமன்றது ஈத்தன் டையமன். இது என்னதுன்னா லெட்டர் ஆல்ஃபபெட் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். 2 or more லிகாண்ட் இருந்தால் டிஃப்ரெண்ட் டைப் லிகாண்ட் தான் ஆல்ஃபபெட் ஆர்டர்.
அப்போ ஃபஸ்ட்டு யார் வரும்னா குளோரின், இந்த சிக்கு அப்புறம் தான் வருவார் ஆல்ஃபாபெட் ஆர்டரில். அப்போ என்ன பண்ணலாம், எத்தனை குளோரின், 2 குளோரின், Cl2. அப்போ டை குளோரிடோ. ஏன் இடோ அப்படின்னா நெகட்டிவ் லிகாண்ட்னா இடோ. பிஸ்ன்னு யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா EN டுவைஸ் இருக்கிறார் பார். அப்போ கிரீப் பிஸ் எத்தனை டை குளோரிடோ பிஸ்ன்றது ஈத்தேன் 1,2 டையமீன். ஓகேங்களா. அப்புறம் கோபால்ட்டு 3ன்றது யார் அடியா கோபால்ட்டுன்னு எதிரிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம காம்ப்ளெக்ஸ் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாக பார்த்துருப்போம். ஏன்னா வெளியில் Cl மைனஸ்கிறார் இருப்பார், அவர் சிம்பிள் ஆனியானா போயிடுவார். அப்போ காம்ப்ளெக்ஸ் என்ன மாறிடும்னா காம்ப்ளெக்ஸ் கேட்டையானாக மாறிடும். ஓகேங்களா. ஈஸியாக பிரிச்சிடணும் காம்ப்ளெக்ஸை பிரித்தாலும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் எல்லாத்தையும். அப்போ இதனுடைய நேம் என்ன சார் அப்படின்னா டை குளோரிடோ பிஸ்ஸு ஈத்தேன் 1,2 டையமீன் கோபால்ட்டு 3 குளோரைடுன்னு எழுதணும். ஓகேங்களா. இதே மாதிரி எல்லா காம்ப்ளெக்ஸுக்கும் நம்ம நேம் ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு காம்ப்ளெக்ஸுக்கும் CnH3 SO4 தேர்டு பாருங்களேன், எத்தனை அமைன், 4 அமைன் இருக்குது. அதனால் பேர் கிரீப் பிரிஃபிக்ஸ் டெட்ரா அமைன். காப்பர் செகண்டு சல்ஃபேட்டு, காப்பர் செகண்ட். ஏன் காப்பருக்கான அயன்சிட்டி எவ்வளோ 2. சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா CnH3 2 + SO4 2 மைனஸ்னு போகும். அப்போ சார்ஜ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்னா 2 தான் கிடைக்கும், +2ன்னு கிடைக்கும் சார்ஜ். SO4 2 மைனஸ்னு போகும், அது கவுண்டர் ஆயினா வெளில வந்துடும். அப்போ டெர்பர் டெட்ராமைன் காப்பர் செகண்ட் சல்ஃபேட்டு இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான ஐஎஃபெக்ட் நம்ம வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4th CO3ன்றது கார்பனேட்டு, உங்களுக்கு தெரியும். NH3ன்றது அமைன், பக்கத்தில் C எழுதுகிறாரு. இப்போ பேர் எப்படி சொல்லணும்னா அமைன் ஃபஸ்ட்டு வரவரா C ஃபஸ்ட்டு வரவரா, கார்பனேட்டோடனா அமைன் தான் ஃபஸ்ட்டு வரும். எத்தனை அமைன்னா 4 அமைன். டெட்ரா அமைன் கார்பனேட்டோ. ஏன்னா கார்பனேட்டுன்றது நெகட்டிவ் லிகான் எண்டிங் லெட்டர் O முடியணுன்றது ஒன்று. CO3 2-, CO3 2-ன்றது நெகட்டிவ் லிகான், அதனால் கார்பனேட்டோ அப்படின்னு முடியணும். தேர்ஃபோர் டெட்ராமைன் கார்பனேட்டோ கோபால்ட்டு 3 குளோரைட். ஏன்னா இது என்னது அப்படின்னா இந்த பக்கத்தில் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா Cl வெளில இருக்கிறாரு. அப்போ கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் அந்த சென்ட்ரல் மேட்டனோட நேம் அதனுடைய பேர் அப்படியே போட்டுருவோம். ஓகேங்களா. 5th பார்த்தீங்கன்னா CrNH3 thrice H2O thrice Cl3. ஆல்ஃபாபெட் ஆர்டரை ஃபாலோ பண்ணி ட்ரை அமைன், அப்புறம் ட்ரை அக்வா, குரோமியம் 3 குளோரைட்ஸ். ஓகேங்களா. ஈஸியாக பேர் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பொட்டாசியம் அடுத்த காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். வெளியில் வந்துட்டு வரல பேர். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வெளியில் யார் வராரோ அவர் பேரை ஃபஸ்ட்டு சொல்லி ஆகும். பொட்டாசியம் பெண்டாசைனிடோ நைட்ரோசைல், என்னன்னா நைட்ரோசைல், பெண்டாசைனிடோ நைட்ரோசைல் பெண்டாசைனிடோ நைட்ரோசைல் ஃபெர்ரேட்டு 2. ஏன் ஃபெர்ரேட் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு இருக்கிற எல்லாமே ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து மேலே சார்ஜ். ஏன்னா K+ வந்துடுறதுல 3K+ன்றது கேட்டையானிக்கு சிம்பிள் கேட்டையானாக மாறும்போது காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனியானாக தான் மாறி ஆகணும். அதனால தான் இது பேர் ஃபெர்ரேட்டு 2ன்னு முடியும். ஓகேங்களா. 7th பாருங்கள், Na2Ni EDTA எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட்னு பேர். இதுக்கு ஐபெக் நம்ம ஏற்கனவே பாக்ஸில் முன்னாடி பார்த்துருக்கோம், சோடியம். இப்போ இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா Na2ன்றது அவுட்ரு இருக்கிற ஸ்கொயர் ப்ராக்கெட் வெளியில். அப்போ அவர் பேர் ஃபஸ்ட்டு 2Na+, அவர் சிம்பிள் கேட்டையானா மாறுவார். அப்போ காம்ப்ளெக்ஸ் என்ன மாறும், ஆனியானா மாறும். காம்ப்ளெக்ஸ் ஆனியானா மாறினா சென்ட்ரல் மெட்டல் என்னன்னு முடியும்னா கேட்டுன்னு முடியும். ஈஸியாக பேர் சொல்லிடலாம். தேர்ஃபோர் சோடியம் EDTAவுக்கு பேர் என்ன வரும்னா 2, 2-, 2 2 ஈத்தேன் 1,2 டை டை நைட்ரிலோ டெட்ரா அசிட்டேட்டோ, அது வரைக்கும் EDTA பேர். நிக்கலேட்டு 2. ஓகேங்களா. இதான் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான ஐயூபேக் நேம். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸுக்கும் ஐயூபேக் நேம் கொடுத்தாகும். ஓகேங்களா. இதை ஈஸியாக பேர் கொடுக்கலாம். பார்த்துங்க. இது ஏன் சார் இந்த இடத்துல 0 வந்திருக்குது 9th? கார்பனில் லிகாண்டு எங்கே வருதோ அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆக்சிஜன் 0 வந்துடும். இதை எப்பயுமே மறந்துடக்கூடாது சார். மேலே கார்பனில் பார்த்தோன்னே அது கார்பனேட்டு 4th ஒன் பாருங்களேன், அதில் கார்பனேட்டை போய்ட்டு கார்பனைல்னு சொல்லக்கூடாது. இங்கே CO தனியாக இருக்கணும். அப்போ CrPPH3ன்றது ட்ரைஃபெனைல் பாஸ்பைன், CO கார்பனைல். அப்போ பெண்டா கார்பனைல் ட்ரைஃபெனைல் பாஸ்பேனு குரோமியம் 0. ஏன் சார் 0 வந்துச்சு ஆக்சிஜன் ஸ்டேட்டட்னா இங்கே கார்பனில் லிகாண்டு காம்ப்ளெக்ஸ்குள்ளே எங்கே வராரோ, எந்த காம்ப்ளெக்ஸில் வந்தாலும் கார்பனில் லிகாண்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்தாலே சென்ட்ரல் மெட்டலோட நேம் ஆக்சிஜன் ஸ்டேட்டு 0 வந்துடும். ஓகேங்களா. இப்படி தான் ஐயூபேக் நேம் எல்லா காம்ப்ளெக்ஸுக்கும் நேம் கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. மற்ற காம்ப்ளெக்ஸுக்கும் நேம் நம்ம எப்படி கொடுக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். 9th 10th அப்புறம் 11 12 13 14 எல்லாமே என்ன தட்டுனா நீங்கள் பார்த்து சொல்லலாம். ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் இதில் வந்து எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு தனியாக கூட நீங்கள் எழுதி
என்னுடைய நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அனுப்பிச்சி விடலாம். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு நேம் எப்படி கொடுக்குறது சார் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி நான் உடனே போட்டு அனுப்பிச்சிடுவேன். டவுட்டுன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு போட்டு அனுப்பணும். சார் எழுதி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் திரும்ப ஆன்சரை சென்ட் பண்ணுவேன். நீங்களும் அப்படியே கண்ணுங்க சில பேருக்கு என்ன தடனா இன்னும் நிறைய யாரும் குரூப்புக்குள்ளே வராமலே இருக்கிறோம். லெசன் நடத்தினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். திரும்ப லெசன்லாம் நடத்த முடியாது. அதனால் லெசனை வந்து 1/2 hour போடுறோமா இல்லை ஒரு 40 minutes போடுறோமா அப்படின்றத பார்த்து கவனிச்சிங்க. புரியலன்னா அது எது புரியலையோ அந்த கான்செப்டை மட்டும் இந்த கான்செப்ட் புரியல சார் அப்படின்றத போட்டு அனுப்புங்க. நான் திரும்ப பேப்பரில் எழுதி அனுப்புவேன். ஓகேங்களா? இல்லை இண்டிவிஜுவலாக கூட நான் பேசி உங்களுக்கு கால் பண்ணி கூட சொல்லுவேன். நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஐஇபிக்கு நான் முடிஞ்சிச்சு. எவ்வளோ எவர் செல்ஃபை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு பேரை சொல்லுங்கள். நீ எழுதி அனுப்புங்க. அதில் எது கரெக்ஷனோ அதுக்கு நான் ஆன்சரை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 நெக்ஸ்ட்டு 5 14th கொஷின் 15th கொஷின் இதுதான் உங்களுக்கான இன்றைக்கி என்ன அப்படின்னா அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட்டை இது கூடயே நீங்கள் சேர்த்து எழுதிட வேண்டியது தான். அது ஒரு 5 இது ஒரு 5. சப்போஸ் உனக்கு தெரியல அப்படின்னா அது தெரியல சார் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா நான் எழுதி அனுப்புகிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஐஇபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் நம்ம முடிச்சிருக்கோம்பா. ஓகேவா? ஐஇபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் இன்றைக்கி முடிஞ்சது. இது வரைக்கும் இருக்கட்டும். மீதி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நேம் எப்படி கொடுக்கணுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அதை நேம் கொடுக்குறதுக்கான இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அசைன்மெண்ட்டு நான் பண்ண எழுதிடணும். ஓகேவா? தேங்க்யூ.